இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வந்து 600-700 கோடியில் எடுக்க முடியுமா? அதுவும் நம்முடைய மைத்தாலஜி பேஸ் பண்ண படம். இது வந்து மகாபாரத்தில் இருக்கிற அஸ்வத்தாமா என்ற கேரக்டர் பேஸ் பண்ணி அதை அமிதாப் பச்சன் அவர்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அமிதாப் பச்சன் தான் இந்த படத்தினோட ஹீரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ஹீரோவே கிடையாது. அவதார் படத்தை பார்த்தோம். அதில் எல்லாருமே சொன்னது என்னன்னா ராமாயண பேஸ் பண்ணி அந்த பண்ணியிருப்பாங்க. ராமாயணனுடைய கேரக்டர்ஸ்லாம் ராம் தான் அவரோட ஒய்ஃபை தூக்கிட்டு போகிறாங்க, அப்புறம் அனுமார் மாதிரி வால் இருக்கிறவங்கலாம் ஓடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது மகாபாரத்தை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கிற படம் தான் கல்கி. எனக்கு கமல் சார் இப்படியெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து அதுவும் பேர் பாடியில் வந்து ஃபைட் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. இதில் கேள்விகள்லாம் தாண்டி இந்த வயசு என்ன அந்த வயசு என்ன 103 வயசா என்னையா சினிமாவில் போய் இவ்வளோ லாஜிக் பார்க்குறாங்கன்னு எனக்கே ஜோக்காக இருக்கு. படம் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ தொழில் வந்து கமெண்ட் அடிக்கிறது, படம் வரதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது, இதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு ட்ரெய்லர் உங்களை பாதிச்சிருக்கலாம், பாதிக்காமல் இருக்கலாம். ஒரு ட்ரெய்லர் வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்களா? மேக்ஸின்ஃபோ 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் மிக மிக முக்கியமான ஆளுமை. இவருக்கு பல்வேறு முகங்கள் இருக்கிறது. தயாரிப்பாளர், தமிழ் சினிமாவின் ஆசிரியர் என்றே கூட சொல்லலாம். தனஞ்சயன் சார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். ஆசிரியர் சொல்லிவிட்டீங்க. ஆசிரியர்லாம் இல்லைப்பா, தமிழ் சினிமாவில் நம்மளும் இயங்கிட்டு இருக்கோம், அப்படிதான் சொல்லலாம். சொல்லுங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நிறைய பெரிய நட்சத்திரங்கள் படங்கள் வர இருக்குது. நேற்றைக்கு கல்கி வெளிவந்திருக்கு. ஒரு கலவையான விமர்சனம்னு கூட சொல்லலாம். கமல்ஹாசன், பிரபாஸ் அவர்கள் இப்படி இந்தியாவிலையும் ஒரு உலகத்தரமான சினிமாவை எடுக்க முடியும், இன்ச் பை இன்ச்சாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்காக ஒரு உலகத்தரத்தான படத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல யாருமே மாற்று கருத்து முன்வைக்கல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய ஆல் இண்டியா லெவலில் நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் கொடுத்தேன். ஹிந்தி சேனல்லாம் கால் பண்ணி பேசினாங்க. என்னன்னா, உலக தரத்தில் நீங்கள் வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான். அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வந்து 600-700 கோடியில் எடுக்க முடியுமா? அதுவும் நம்முடைய மைத்தாலஜி பேஸ் பண்ண படம். இது வந்து மகாபாரத்தில் இருக்கிற அஸ்வத்தாமா என்ற கேரக்டர் பேஸ் பண்ணி அதை அமிதாப் பச்சன் அவர்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அமிதாப் பச்சன் தான் இந்த படத்தினோட ஹீரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ஹீரோவே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த கல்கி 1 எடுத்துட்டீங்கன்னா பார்ட் 1ல் அமிதாப் பச்சன் அவர்களுடைய வாழ்க்கை தான் படம் ஃபுல்லாக. அவர் தான் வந்து அந்த கம்ப்ளீட் டீமுக்கு எதிராக ஒரு காம்ப்ளெக்ஸ் எதிராக நிற்கிறார் அவர். ஸோ காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணும்னு ஒரு ஹீரோ தவிக்கிறாரு. அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னு சொல்லலை. ஆனால் எது கதை வந்து ரொம்ப அழகாக எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்குன்னா, எப்படி வந்து ஒரு மைத்தாலஜியை அழகாக லிங்க் பண்ணியிருக்காங்க. மைத்தாலஜியில் கிருஷ்ணர் இருக்காரு, அஸ்வத்தமா இருக்காரு, அவங்க நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை, அது பிறகு கல்கி வரப்போறாரு, கல்கி அவதாரம் வரப்போகுது, அது பிறகு என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க போகுது. அதில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஆன்டகனிஸ்டா, அவருக்கான ஒரு தேவைப்படுது, சீரம் தேவைப்படுது, அந்த சீரத்துக்காக அவர் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு ஃபியூச்சரில் வரப்போகிற சயின்ஸ் இன்வென்ஷனையும் மைத்தாலஜியும் மிக்ஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான ஒரு கதையை வந்து நாகர்ஷன் பண்ணியிருக்காரு. இதுவே வந்து ஒரு சிறப்பாக நான் பார்க்குறேன். அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கதை. இதெல்லாம் நம்ம அவதார் படத்தை பார்த்தோம். அதில் எல்லாருமே சொன்னது என்னன்னா ராமாயண பேஸ் பண்ணி அந்த பண்ணியிருப்பாங்க. ராமாயணனுடைய கேரக்டர்ஸ்லாம் ராம் தான் அவரோட ஒய்ஃபை தூக்கிட்டு போகிறாங்க, அப்புறம் அனுமார் மாதிரி வால் இருக்கிறவங்கலாம் ஓடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது மகாபாரத்தை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கிற படம் தான் கல்கி. ஸோ இப்படி ரெண்டுமே ஒரு அவதாரம் நம்ம கொண்டாடணும் மாதிரி இந்த படத்தையும் கொண்டாடணும். இதுல என்னன்னா, அந்த அவதாரில் இருந்த ஒரு கிளாரிட்டி வந்து இந்த கதையில கொஞ்சம் கம்மி. அதாவது நிறைய விஷயங்களை மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது சயின்ஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 800 வருடம் கடந்த பிறகு உலகம் எப்படி இருக்குன்னு, காசி எப்படி இருக்கும், அப்படி அவங்களுடைய ஒரு பிரச்சனைகள் என்ன அப்படின்னு போகும்போது பல லேயர்ஸ்ல இந்த கதை போறதுட்டு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு, கொஞ்சம் லெங்க் இருக்கு. ஆனா உணர்வுபூர்வமா இந்த கதையோட ஐக்கியமாய் நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, என்ன மேக்கிங், என்ன ஒரு ஐடியா, என்ன ஒரு கிராண்டியர், என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இப்படி ஒரு விஷனை எப்படி ஒரு கிரியேட் பண்ணாரு அப்படின்னு நீங்க வந்து பிரமிப்பா பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படமா தான் நான் கல்கியை பார்க்குறேன். இன்னும் நிறைய விமர்சனங்கள், நல்ல பொருட்செலவும் பணமும் திட்டமிடுதலும் இருந்தால் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் இந்த மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதில் குறிப்பாக கமல் அவர்களுக்கு வந்து ஆண்டகானிஸ்டா அல்லது எதிர்கதாபாத்திரமா பண்ணுறது இது ஒன்றும் புதிய முயற்சி கிடையாது. தொடர்ச்சியாக அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு கேமியோ ரோலுக்குள்ளே நின்றுட்டாரோன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கேமியோ ரோல் இல்லை. அவங்க முதல்லயே சொன்னது என்னன்னா, இதில் அவரை இன்ட்ரடியூஸ் தான் பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் யார்,
கல்கி வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ஒரு சீரம் வந்து அவர் உடம்புல போன உடனே ரியல் கமல் சார் மாதிரி நிற்பாரு. ஆள வந்தான் படத்துல ஒரு கமல் சார் லுக் இருக்குல்ல, அந்த ஒரு லுக்ல வரும்போதே அப்படி கிளாப் அடி, தியேட்டர் எல்லாருமே கிளாப் அடிக்கிறாங்க. ஏன்னா கமல் சார் அப்படிதான் நம்ம பார்க்க ஆசைப்பட்டோம். அப்படி ஒரு அக்ரெசிவான ஒரு ஆன்டகனிஸ்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் கார்த்திக் வராங்க. இப்போ நீங்க வந்து வில்லனுடைய என்டையர் கதாபாத்திரத்தை இப்பயே சொல்லிட்டீங்கன்னா அப்ப பார்ட் 2 என்ன இருக்கு? பார்ட் 2 தான் மெயினான கதை பிட்வீன் கல்கி அண்ட் அஸ்வத்தாமா அண்ட் பிரபாஸனுடைய உண்மையான இது அங்கதான் பார்க்க போறோம். நம்ம இப்பதான் கதையில கடைசியில சொல்லுவாங்க பிரபாஸ் யாருன்னா கர்ணன் அப்படின்னுவாங்க. அவ்வளவு பெரிய வாரியர் அவர் தான் வந்து வந்திருக்காரு. இப்போ அவர் தான் வந்து மிக பெருசா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அவருக்கு எதிர நிக்கிறது யாரு பாத்தீங்கன்னா அது கல்கி அவதாரமா இருக்கிற, அதாவது உலகத்துக்கே ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு கேரக்டரா, அதாவது ஒரு ஃபோர்ஸா இருக்கக்கூடிய கமல் சார் கேரக்டரா வந்து நிக்குது. இதுல அஸ்வத்தாமா நடுவில் வந்து மாட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை அறிமுகப்படுத்திட்டு பாட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணும்போது நீங்க கமல் சாருடைய ஃபுல் ஃபிளெஜா இவங்க காமிக்க முடியாது. இந்த கதையில ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்தவரை அவங்க கிளியரா பிட்வீன் அமிதாப் பச்சன் அண்ட் பிரபாஸ் அதுதான் கொண்டு போயிருக்காங்க. அதை வந்து காம்ப்ளெக்ஸ்ன்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட் கேன்றதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படிதான் பார்ட் 2 அப்புறம் பார்க்கணும்ல, அதுக்காக தான் அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் பார்ட் 2 இன்னும் பிரம்மாண்டமா, இன்னும் தொழில் ரீதியில இப்போ வந்திருக்கிற இந்த கலைமையான விமர்சனத்துக்கான சில விஷயங்களும் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதை சொல்லும் போது ஒரு நேர்த்தி ஒன்று இருக்கு, அதை விட கிளாரிட்டி ஒன்று இருக்கு. இதுல நேர்த்தி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா கிளாரிட்டி கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருக்கலாமோ, கொஞ்சம் புரியும்படியா நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா அது எல்லா ஆடியன்ஸுக்கும் இல்லை, கொஞ்சம் பேருக்கு அது இருக்கு. நான் பார்க்கும்போதே எங்க கூட பார்த்தவங்க எல்லாம் கேட்டே இருந்தாங்க, இதுக்கு என்ன சார் கேட்கும்போது அவங்களுக்கு அஸ்வத்தாமா யாருன்னு தெரியல வச்சுங்க, பெரிய பிரச்சனை. மகாபாரதம் தெரியலன்னா மொத்தமா கதையே தெரியாது. இந்த 2K கிட்ஸுக்கு மகாபாரதம்லாம் தெரியாது, அஸ்வத்தாமா யாருன்னு தெரியாது. இப்போ அஸ்வத்தாமா யாரு, அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, அவங்க அப்பாவை கொலை பண்ணும்போது அஸ்வத்தாமா எப்படி கொலை ட்ரை பண்ணாங்க, இப்படி ஒரு அறிமுகப்படுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்கலாம். எடுத்தோடனே அப்படியே அஸ்வத்தாமா அப்படின்னு ஆரம்பிச்சு கதையை போனதுட்டு கொஞ்சம் பேருக்கு என்னன்னா மகாபாரதம் தெரியாதவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா தெலுங்குல எல்லாருக்குமே இந்த கதை நல்லா தெரியும். அதனால இந்த படம் மிகப்பெரிய தெலுங்கு ஹிட் ஆகும். தமிழை பொறுத்தவரையும் எல்லாரும் பிரமிப்பா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியிலும் நல்ல ஓப்பனிங் இருக்கு. ஸோ படம் பொறுத்தவரையும் ஹிட்டான படம். அடுத்ததான் நீங்க எப்படி பார்க்கணும்னா இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல எதிர்பார்ப்புல வரும்போது இந்த படத்துக்கான டிஜிட்டல், சேட்டலைட், இந்தி இதெல்லாம் பெரிய விலைக்கு ஆல்ரெடி வித்தாச்சு. அதனால வியாபாரமா இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, வியாபாரமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தான். எந்த அளவு வெற்றி அடையுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். சார், கல்கி தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, கூடவே சேர்ந்து இந்தியன் 2 ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்து நெட்டிசன்கள் வந்து கடுமையா ட்ரோல் பண்றாங்களே, நீங்க அதை எதுவும் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், பல விமர்சனங்கள் பார்த்துட்டே இருக்கேன். நான் என்னன்னா படம் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ தொழில் வந்து கமெண்ட் அடிக்கிறது, படம் வரதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றது, இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ட்ரெய்லர் உங்களை பாதிச்சிருக்கலாம், பாதிக்காம இருக்கலாம். ஒரு ட்ரெய்லர் வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்களா? ட்ரெய்லரை பொறுத்தவரையும் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி வந்து இது வந்து பெருசா அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏன்னா ட்ரெய்லர்ல எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. 2 நிமிஷத்துல நீங்க வந்து கொஞ்சமா தான் சொல்ல முடியும். அதுல எல்லா விஷயத்தையும் காமிக்கணும், கிராண்டியரை காமிக்கணும், கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பல கேரக்டர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஒரு இயக்குனருக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே அந்த ஒரு 2.5 மினிட்ஸ்க்குள்ள சொல்லணும். 2.5 hours படத்தை பாருங்க தம்பிங்களா, 2.5 minutes பார்த்து டிசைட் பண்ணாதீங்க. அதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ 2.5 hours படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை திருப்தி அடிக்கல, நாங்க எதிர்பார்த்தாலும் வந்து இந்தியன் 2 இல்லைன்னு சொன்னா அதை சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ட்ரெய்லரை பார்த்து இப்படி எல்லாம் ட்ரோல் பண்றதும் வேணுனே ஒரு பிளான் பண்ணி பண்றாங்களோன்ற ஒலி எனக்கு இருக்கு. ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு அஜெண்டா நான் சொல்ல மாட்டேன், ஓவரா ரியாக்ட் பண்றாங்களோ. இந்த ஓவரா ரியாக்ட் பண்ணதுக்கு அவசியமே கிடையாது. ஸோ ஒரு பர்சனலாக ஒரு கோட் எப்பவுமே நான் படிச்சுட்டே இருப்பேன், சோஷியல் மீடியாவில் வந்துட்டே இருக்கும். ஒரு லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா டோன்ட் ஹேவ் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் அபவுட் எவ்ரி திங் அப்படின்வாங்க. ஓகே, நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வச்சிங்களா, ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கே கூடாது. நிறைய ஒரு மாடரேட்டான ஒப்பீனியன் இருக்கலாம். இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியன் ஏன் பண்ணுறாங்கன்னா, நான் இப்படிப்பட்ட ஆள், ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், எனக்கு வந்து தைரியமாக சொல்ல முடியும், எனக்கு இது பிடிக்கலன்னு. அப்பா நீ சொல்லலாம், ஆனால் அது உன்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான், உலகத்தினோட ஒப்பீனியனாக சொல்ல முடியாது. அந்த ட்ரெய்லர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஊடகங்களில் நிறைய பேர் வந்து அதை கொண்டாடுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கமல் சார் இப்படி எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து அதுவும் பேர் பாடியில வந்து ஃபைட் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. இதுல கேள்விகள்லாம் தாண்டி இந்த வயசு என்ன, அந்த வயசு என்ன, 103 வயசா,
என்னையா சினிமாவில் போய் இவ்வளோ லாஜிக் பார்க்குறாங்கன்னு எனக்கே ஜோக்காக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு படமாக இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி சங்கர் சார் எடுத்திருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வராங்க. கமல் சாருடைய பலவிதமான கெட்டப்பில் அவருடைய பரிமாணங்கள் நிறைய வருது. இதை பார்த்து நம்ம வந்து வாவ் நல்லா இருக்குல்ல, பார்ப்போம், படம் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொறுமை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து 12ஆம் தேதி வரப்போகுது இல்லை, இன்னும் 15 நாள் கூட இல்லை. படம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்களேன் இந்த படத்தினுடைய எல்லா ஒப்பீனியனும். இதுக்கு முன்னாடி ஏன் வந்து வரத்துக்கு முன்னாடி ஏன் தீர்ப்பு எழுதுறீங்க, இதுதான் சொல்கிறேன். போஸ்டரில் பாசிட்டிவிட்டி நிறைய பார்த்தேன். ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா எதுவுமே இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி வில் பி அ கிரேட் சினிமா, கமர்ஷியலி கிரேட் சினிமா இருக்கும். போத் வேட்டையனும் கங்குவம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 போட்டுறாங்க. அக்டோபர் 31 தான் தீபாவளி. அப்போ அக்டோபர் 31 வந்து டெஃபினட்டாக ஒரு சோலோ ரிலீஸாக நம்ம வந்து விடாமுயற்சி பார்க்க போகிறோம். அதுக்கான டைம் இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்துடும். இப்போ வந்து படம் நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷுவல்லாம் வந்திருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்க. அவன் வந்து அந்த வீடியோலாம் விட்டாங்க. எந்த அளவு வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு அதில் வந்து அந்த ஜிபே ரோல் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது நான் ஸ்டாப் ஷெடியூலில் போயிட்டு ஜூலை 8க்குள்ளே படத்தை முடிச்சிடணும்.